இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி வண்டியில் தான் விளையாடுறாங்க. எங்களுக்கு பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கிஃப்ட் வீடியோலாம் போட்டிருந்தால, அதுலேயும் இந்த மாதிரி வண்டி தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அது இந்த மாதிரி இருக்காது, இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கூட்டுது. இப்போ ரேட்டுமே 2000 ப்ளஸ் வந்தது. ஆண்ட்ராய்ட் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணோம். இது அப்போவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது, பாப்பாவுக்கு வாங்க முடியலையே அப்படின்ட்டு. இவங்க சரி ஊருக்கு போயிட்டு அப்புறம் பையன் வாங்கிக்கலாம், வாங்கி தரேன் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரியாமலே ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்காங்க, எங்கிட்ட சர்ப்ரைஸாக காமிக்கலான்ட்டு. கடைசி பார்த்தா அவங்க டெலிவரி டேட் ஆயும் இங்கே பொருள் கைக்கு வரவே இல்லை, டிலேன்னு வந்துட்டே இருந்தது. இவங்களுக்கே கடுப்பாயிடுச்சு. அப்புறம் அதுலேயே டீட்டெயிலெலாம் எடுத்து காண்டாக்ட் பண்ணி ஒரு வழியாக ப்ராடக்ட் கைக்கு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தான் எப்போவுமே எந்த பார்சல்னாலும் போகும். அவங்க அங்கே வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரட்டுமான்னு தான் கேட்டாங்க. நான் தான் இல்லை அன்பாக்ஸ் பண்ணணும், வீடியோ எடுக்க வேண்டியிருக்குது அப்படி சொன்னேன். இவங்க அப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எங்கடி போகிறது அப்படின்னாங்க. அப்புறம் அங்கேருந்தே எடுத்துகிட்டு கொண்டு வந்தாங்க. அப்போவும் பாக்ஸ் எல்லாம் உடச்சி எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் வீடியோலாம் எடுத்தோம், ஃபிக்ஸ் பண்ணி பாப்பா நல்லா ஓட்டினா. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நைட்டே ஃபிக்ஸ் பண்ணி பாப்பாவை ஓட்ட வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேட்ரி கட்டெல்லாம் வாங்கணும்ல, அந்த பேட்ரி கட்டை 2 எண்ணம் வாங்கி எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம் பேட்ரி கட்டைன்னு பார்த்தா உள்ளே 3 கட்டை போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வாங்கினது 2. ஐயோ என்ன பண்ணுறது, நான் இப்போமே உடனே போய் வாங்க போகிறேன்னு 11 மணிக்கு நிற்கிறாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை காலையில் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு இப்போ வேணும்னு சொல்லிட்டு ரிமோட்லேயாவது ஏதாவது கட்டை எடுத்து போடலான்னு பார்த்தா ரிமோட்டு கட்டை சின்ன கட்டையாக இருந்துச்சு. அப்புறம் கண்டிப்பாக இதை போட்டு அவ்வளோ ஓட்ட வைக்கணுன்ட்டு பாப்பாவை உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தொப்பியை போட்டுன்னு சொல்லிட்டு நைட்டு உடனே கேட்டை ஓப்பன் பண்ண திறந்து கிடக்கணும், இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடும் சொல்லிட்டு வேகமாக போய் வாங்கிட்டு வந்து நைட்டு ஓட்டிட்டு தான் தூங்கவே இருந்திருக்காங்க.